ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாளையிலிருந்து ஆடி மாசத்துக்கு உரிய ஆஷாட நவராத்திரி, அதாவது வராகி அம்மனோட நவராத்திரி ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து 9 நாள் நடக்கும். தமிழ் ஆணி மாசம் 31ஆம் தேதி புதன்கிழமை ஜூலை 15/7/2026 இருந்து 23/7/2026 வியாழக்கிழமை வரைக்கும் இந்த நவராத்திரி இருக்கு. இந்த நவராத்திரி நம்மளுக்கு அமாவாசைக்கு மறுநாள்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. படை தளபதியான வாராகி அம்மனுக்கு சிறப்பா கொண்டாடுற நவராத்திரி இது. தஞ்சை பெரிய கோவில்ல இருக்க வாராகி அம்மனுக்கு இந்த 9 நாளும் 9 விதமான அபிஷேகம், அலங்காரம், பிரசாதத்தோட ரொம்ப விமர்சையா சிறப்பாக கொண்டாடப்படும். நம்ம வராகி அம்மன் வந்து விவசாயத்துக்கு ஒரு சிறப்பான தெய்வம். கையில கலப்பை இருக்கிறதுனால இந்த ஆணி மாசம் இந்த நவராத்திரி முடிச்சுட்டு ஆடி மாசம் புதுசா பயிர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதனால நல்ல விளைச்சல் வரும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு நல்ல நம்பிக்கையும் கூட. இன்னொன்னு, இவ படைத்தளபதியா இருக்கிறதுனால நம்மளை சுத்தி இருக்க கெட்ட விஷயங்களை, நம்மளை சுத்தி இருக்க கெட்ட மக்கள் இது எல்லாத்தையும் அழிச்சிருவானா தப்பான விஷயத்துல இல்ல. நம்மளை சுத்தி இருக்க நெகட்டிவிட்டி நம்மளை விட்டு விலகி போயிடும். நம்மளை சுத்தி இருக்க நெகட்டிவிட்டியான மக்களும் நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இவளை வழிபடுறதுக்கான சிறப்பு அதுவும் சொல்லலாம். நம்ம மாசத்துக்கு 2 நாள் உகந்த நாளா வரும் இவளுக்கு. ஒன்று வளர்பிறை பஞ்சமி, ஒன்று தேய்பிறை பஞ்சமி. நம்ம எந்த காரியம் நல்லபடியா நடக்கணும், வீடு வாங்கணும், நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியம் வரணும், இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வளர்பிறை பஞ்சமியில கும்பிட்டோம்னா சிறப்பு. அதே மாதிரி நம்மளுக்கு இருக்க கடன் தொல்லை, கேஸ் வழக்கு இதெல்லாம் நம்மளுக்கு தேஞ்சு போனோம்னா நம்ம தேய்பிறை பஞ்சமியில வழிபட்டோம்னா ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இந்த நவராத்திரியான 9 நாள்ல ஒரு நாளான வளர்பிறை பஞ்சமி வருது. அது சனிக்கிழமை 18/7/2026 அன்னைக்கு வருது. நம்மளுக்கு நம்ம ஊர்ல ஆஷாட நவராத்திரி வந்து சிறப்பா யாருக்கும் தெரியப்படலை. இன்னும் நம்மளுக்கு தெரிஞ்சது ஆயுத பூஜை அப்ப வர நவராத்திரி தான். பட் வெளி மாநிலங்கள்ல எல்லாருமே இதை வந்து விமர்சையா கொண்டாடுறாங்க. கலசம் வச்சு வழிபடுறவங்க கலசம் வச்சு வழிபடுவாங்க, சிலை வச்சிருக்கவங்க சிலை, போட்டோ வச்சிருக்கவங்க போட்டோ, அப்படி எதுவுமே இல்லைன்னா ஒரு அகண்ட தீபம் ஏற்றி அது வழியா நம்ம வந்து வராகி அம்மனை கும்பிட ஸ்டார்ட் பண்ணலாம். நான்லாம் அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஒரு போட்டோ வச்சிருக்கேன். இந்த 9 நாளும் உங்ககிட்ட வராகி அம்மன் போட்டோ இருந்ததுன்னா அதை நல்லா பன்னீர் போட்டு தொடச்சிட்டு பொட்டு வச்சு விரலி மஞ்சள் அப்படி சொல்லுவாங்க. அது 11 இல்லை 21 இந்த 2 கவுண்ட்ல வந்து நீங்க போட்டோக்கு ஏற்ற மாதிரி மாலை கட்டி போடுங்க. காலையில மாலையில 2 வேலையும் நீங்க வந்து அகல் விளக்கு ஏற்றுவீங்க. மண் அகல் விளக்கு, அதுல சிகப்பு கலர் திரி போட்டு நெய் போட்டு ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா இழுப்பு எண்ணெயும் சேர்த்து ஏற்றலாம். ரொம்ப ரொம்ப விசேஷமானது இது. நெய்வேத்தியம்னு பார்த்தீங்கன்னா உங்களால முடிஞ்சது எதுவாக இருந்தாலும் வைக்கலாம். ஒரு டம்ளர் பாலில் சக்கரை போட்டு காய்ச்சி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா பானகம் வைக்கலாம். வெல்லம், சுக்கு, ஏலக்காய் தட்டி போட்டு பானகம் ரொம்ப 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 விசேஷம் வராகி அம்மனுக்கு. கிழங்கு வகை வைக்கலாம். கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, இது மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்க வைக்கலாம். இது எதுவுமே முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கற்கண்டு, 2 ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எது இருந்தாலும் வச்சுக்கலாம். அதே மாதிரி வராகி அம்மனுக்கு வந்து சிகப்பு கலர் மலர்கள் வந்து ரொம்ப விசேஷம். ரோஜா, செம்பருத்தி, அரளிப்பூ, அப்புறம் தாமரை, இந்த மாதிரி எது கிடைக்குதோ நீங்க அதை வச்சு நீங்க சாமி கும்பிட்டுக்கலாம். ஒரு சின்ன டம்ளர்ல தண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச வராகி அம்மனோட மூலமந்திரம், காயத்ரி சோஸ்திரம் எதா இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லலாம். அப்படி எதுவுமே தெரியலன்னா நான்லாம் என்ன சொல்வேன்னா, ஓம் வாராகி தேவி தாயே போற்றி அப்படின்ட்டு சொல்லுவேன். இதே மாதிரி நீங்க 108 தடவை சொல்லிக்கிட்டு பூ போட்டு அர்ச்சனை பண்ணலாம், இல்ல குங்குமம் போட்டு அர்ச்சனை பண்ணலாம். அர்ச்சனை பண்ணிட்டு நெக்ஸ்ட் நாள் பூவெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிடலாம். குங்குமத்தை எடுத்து வச்சு நம்ம டெய்லி யூஸ்க்கு வச்சுக்கலாம். அப்படியே உங்களால முடிஞ்சதுன்னா பக்கத்துல இருக்க வாராகி அம்மன் கோவிலுக்கு இந்த 9 நாளும் போய் 2 நெய் தீபம் போட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. நல்லதே நடக்கும். உங்களால முடிஞ்சது நீங்க பண்ணுங்க. நான் எப்பயும் சொல்றது போலதான், எது பண்ணாலும் நீங்க மனசார நம்பிக்கையோட நல்லது நினைச்சு பண்ணீங்கன்னா நிச்சயம் அந்த விஷயம் நல்லபடியா நடக்கும்.